ஐயோ 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 அண்ணி, இந்த அக்கிரமத்தை பாருங்களேன். உலகத்துல இப்படி ஒரு கொடுமை எங்கேயாவது நடக்குமா? நம்ம அபி ஐயோ இந்த தேவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டா அண்ணி. அப்பா என்னம்மா? அபி மாமாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னப்பா இது கொடுமை? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. நான் தான் இங்க இருக்கேனே. அனி அனி ஐயோ இந்த அக்கிரம அநியாயத்தை கேளுங்க அண்ணி. இவ ஏதோ கல்யாணம் அடிச்சு ஆரத்தி எடுக்கணும்ல வேற சொல்றா. இவ வேற படுக்குன்னு தாலி எடுத்து வெளியில காட்டுறா. ஐயோ அண்ணி, ஐயோ அம்மா, எனக்கு தலையெல்லாம் சுத்துது. அப்படியே அதிர்ச்சியில நெஞ்செல்லாம் அப்படியே அடைக்குது. ஐயோப்பா, இதெல்லாம் தகுமா? இதெல்லாம் முறையோ? இதெல்லாம் நியாயமா? ஐயோ என்னங்க, நிஜமாவே இந்த கல்யாணம் நடந்துருச்சா? இல்ல இந்த பிராங்க் கிங்க்னு சொல்றாங்களே அந்த மாதிரி பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்திருக்காங்களா? கேளுங்க அண்ணி. ஐயோ அண்ணி கேளுங்க இத. அத்தை, எனக்கும் தேவிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சத்யா சொன்னதெல்லாம் உண்மைதான் அத்தை. இன்னைக்கு காலையில தான் நாங்க ஏற்காட்டு மலைக்கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணத்தை முடிச்சிட்டு நேரா இங்கதான் வரோம். ஐயோ ஏய், யார கேட்டு நீ கல்யாணம் பண்ண? தேவி உயிரோட வந்தான்னு சொன்ன, அது சரி. ஆனா பெத்த அம்மாவுக்கு தெரியாம அவளுக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிற. இது அக்கிரமம் அநியாயம் இல்லையா? என்ன அபி இது? இல்ல மாமா, நடந்த எல்லாமே நாங்களே எதிர்பார்க்காம சடசட நடந்துருச்சு மாமா. என்ன அபி கதை விடுற? ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி இருக்க, அப்படியே சட்டுன்னு நடந்துருச்சுன்னு சொல்ற? உன் மனநல சரியில்லாதப்போ உன்னை ஏமாத்தி உன் கையால தாலி கட்டிக்கிட்டாளா அவ? ஐயோ அப்படிலாம் இல்ல. அப்புறம் எப்படி எப்படி அபி உன் கழுத்துல தாலி கட்டி இருக்க முடியும்? அதுவும் எங்க அத்தைக்கு தெரியாம